எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு மட்டும் பத்தலை, காரம்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 தடவை பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி மிளகு சேர்த்துருக்கு. நான் சேப்பங்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அதே மாதிரி நீங்களும் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. கட் பண்ணி சேர்த்தோன்னா அந்த உப்பு புளி காரம்லாம் அது ஏறும். புளி இல்லை, உப்பு காரம்லாம் ஏறும். கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கிறதால நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும். அதுலேயும் உப்பு இருக்கும், இந்த குழம்புலேயும் உப்பு இருக்கும்.